உணவுப் பொருட்கள் விலைவாசி ஒருபுறம் கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் மறுபுறம் அவை அரசு கிடங்குகளில் வீணடிக்கப்படும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனை மத்திய அரசே தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான இந்திய உணவுக் கழகம் நாடெங்கும் தானிய சேமிப்பு கிடங்குகளை வைத்துள்ள நிலையில் அதில் பஞ்சாப், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் உள்ள கிடங்குகளில்தான் அதிகளவு தானியங்கள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 8226 மெட்ரிக் டன் தானியங்கள் வீணாகியுள்ளது. இதற்கு அடுத்து தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் உணவு தானியங்கள் வீணாகியுள்ளன. அரிசி மற்றும் கோதுமை ஆகிய தானியங்கள் தான் அதிக அளவில் வீணாகியுள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டில் வீணான அரிசியின் மதிப்பு மட்டும் 13 கோடியே 6 லட்சம் ரூபாய் ஆகும். நாடாளுமன்ற மக்களவையில் உணவுத்துறை இணை அமைச்சர் நிமுபன் பம்பானியா அளித்த பதிலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.